இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நீங்க இவ்வளோ வன்முறையில் ஈடுபட்டு அந்த ராமுக்கே வச்சீங்க பாருங்கடா ஆப்பு. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். எத்தனை முஸ்லிம்ஸோட கழுத்தை பிடிச்சு தாடியை பிடிச்சு குல்லாவை கழட்டி ரோட்ல போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இந்த ஹிந்து தீவிரவாதிகள் ஹிந்துக்களே தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஹிந்து சொல்லாதீங்க, நான் என்னத்த சொல்றது? அப்புறம் ஹிந்து பண்ற குற்றத்தை ஹிந்துக்கு சொல்லாம என்னத்த சொல்றது? முஸ்லீம் செஞ்சா முஸ்லீம், ஹிந்து செஞ்சா ஹிந்து. கரெக்டா? இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நீங்க இவ்வளோ வன்முறையில் ஈடுபட்டு அந்த ராமுக்கே வச்சீங்க பாருங்கடா ஆப்பு. சூப்பர் அடி அப்பு. ராமுக்கு என்ன ஆப்பு வச்சாங்களா? 2000 ஆரம்பிச்ச ஆப்பு 1400 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணாங்க. நாங்க ராமர் கோயில் கட்ட போறோம்ட்டு. அது சுத்தமா காணோம், காலி. எந்த அக்கௌண்ட் இல்ல. அசோக் சிங்கலும் வாய் திறக்கல, சம்பத் ராயும் வாய் திறக்கல. அப்புறம் அயோத்தியாக்காக திருப்பி ராம் கோயில் கட்டணும்ட்டு வருஷம் ஏதோ ஒன்று நடத்தி சேர்த்தி சொத்து இதுவும் கணக்கு வழக்கு ஒழுங்கா கொடுக்காம அப்புறம் நிலத்துல உழல், அதுல உழல், இதுல உழல்ன்ட்டு பயங்கரமா போச்சு. இப்போ என்னன்னா 200 கோடி காணுமா? எவ்வளோங்க? 200 கோடி காணுமா? அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அது எங்கேயோ 1500 கோடிக்கு மேல போதான். இப்ப சம்பத் ராய் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு டிரைவர் இருக்கான். அவன்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு டிரைவர் கிட்ட. அப்ப அது சம்பத் ராய் கிட்ட எவ்வளவு இருக்கணும்? பணம் என்றவன் கோபால் ராய், அப்புறம் பல பேர் அப்படியே பேர் வந்துட்டே இருக்கு. கச்சா முஜாண்டு பேர் இருக்கு. அவன் லூட்டி அடிச்சு தின்னுட்டான் கோடிக்கணக்கில். அப்புறம் ராமருக்கே லூட்டினா அப்புறம் ராமர் யாரை காப்பாத்துவாரு? ராமர்னால அவர் சொத்தை காப்பாற்ற முடியல. சரி, இந்த ராம் கோயில்ல மட்டும் இது நடக்குதானா? மதுரா கோயில்ல இருந்து புதுசா செய்தி வருது. रुपए, आभूषण, सोना, चांदी, हीरे जवाहर सबका बंदर बंद कर लिया जाता है. जो प्रबंधन कमेटी वाले पहले स्कूटर आते थे, आज करोड़ों की गाड़ियों में चलते हैं. करोड़ों अरबों के उनके कोटी बंगला फार्म हाउस है. उत्तर प्रदेश में नहीं, उत्तराखंड में भी उन्होंने जमीन खरीदी है अपने नाम. तो जिस प्रकार हमारे करोड़ों हिंदुओं की आस्था के साथ खिलवाड़ हुआ है, ये बहुत ही दुखद है. மதுரா கோயில்ல போய் லூட் அடிச்சிட்டாங்க. அங்க மட்டும் செய்தி வருதோ? பத்ரிநாத்ல இருந்து செய்தி வருது. பிஜேபி ஆளுங்க எல்லாம் போய் கோயில் பணத்துல போய் ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல பறக்கிறது, கோயில் தரிசனம் பண்றது, கோயில்ல தங்குறது எல்லாம் அவன் சொத்துல, கோயில் சொத்துல. அட பாவிங்களா, மயிராண்டிங்க. இதுக்குதான் ஹிந்துன்னு பேசிட்டு இருந்தீங்களாடா கலிச்சு பசங்க, காஜி பசங்க. இந்த பிஜேபி காரங்களே பார்த்தாவே அப்படியே தெரியல. இந்த மோடி பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஏரியால போய் ஒரு மெடல் வாங்கிட்டு இருக்கான். 33 மெடல் வாங்கியிருக்கானா இது வரைக்கும் இன்டர்நேஷனல் இதுல. அந்த ஒரு மெடல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அடானிக்கு பண்ண ஃபேவர். இன்கம் டாக்ஸ் ரேடு விடுறது, இடி ரேடு விடுறது, அந்த சொத்தை வாங்கிக்கிறது அடானி. இன்கம் டாக்ஸ் ரேடு விடுறது, இடி ரேடு விடுறது, அந்த சொத்தை அடானி வாங்கிக்கிறது. இது ஒரு பேட்டர்னா போயிட்டு இருக்கு பயங்கரமா. அயோக்கிய பசங்க. ராம் வேற உங்களுக்கு தோணுதா? ராம வச்சு பண்ணீங்கடா ராமவே. அயோக்கிய பசங்க.